வணக்கம் நண்பர்களே. சனிப்பெயர்ச்சி பலன்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனியானவர் மீன ராசியில் அடுத்த 2 வருட காலங்களுக்கு சஞ்சாரம் செய்துட்டு வரும். இந்த பஞ்சாங்க டிஃப்ரென்ஸ் வேரியேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். போன தடவை திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறாங்க அதில் பார்த்துக்கோங்க. ஏன்னா திரும்ப அதே விஷயங்களை சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்ணிக்கணும். தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சேனல் பேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு சனியானவர் அடுத்த 2 வருடங்களுக்கு மீன ராசியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக மீன ராசியில் சனியுடைய சஞ்சாரம் என்பது பொதுவான நிலைகளில் அது சலிப்பு தட்டக்கூடியதாகவும் மந்தமானதாகவும் இருக்கும். பொதுவாகவே சனி என்பது மந்த புத்தியுடையது தான். பட் மீன ராசியில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டங்கள் சலிப்பையும் வெறுப்பையும் அதிகம் கொண்டு வரும். அதனால தான் பொதுவான வாழ்க்கையில் ஆல்ரெடி 1 வருட காலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாக இருந்து என்னதான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அடுத்த நிலைகளுக்கு மாறி வந்தாலும் கூட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிற மாதிரி திரும்ப வெறுப்பும் சலிப்பும் ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்குள்ளேயும் நுழைஞ்சிருது. அதை அவாய்ட் பண்ணுற முடியறதில்ல, ஒதுக்கவும் முடியறதில்ல. ஏதோ மற்ற கிரகங்களுடைய நிலைகளாலும் பலத்தாலும் தான் என்னதான் வாழ்க்கை சலிப்பு தட்டக்கூடியதாக இருந்தாலும் சில ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டங்களையும் அங்கங்கே பார்த்துக்கிட்டு வரும். ஒருவேளை அதுவும் கை கொடுக்கல அப்படின்னா டோட்டலாகவே எல்லாமே டம்ப் ஆகிடும். ஸோ மற்ற கிரகங்களுடைய நிலைகள் உண்மையிலே ஓரளவுக்கு எல்லாமே கை கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. இதுலேயும் இந்த 2026 குரு பேச்சு இருக்குது. இந்த குரு உச்சகதியும் அடைகிறாங்க. இங்கே சனியும் குருவும் நவபஞ்சம யோகத்தில் செயல்பட்டு வருவாங்க. இந்த யோகத்தினால சனியினுடைய இந்த மாதிரியான மந்த நிலைகள், சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சரியாகும். அதனால தான் 2026 வருடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல முடியுது. அதுலேயும் 2026 பிற்பகுதிகளும் சனியினுடைய 2027 முற்பகுதிகளும் சாதகமான நிலைகளில் வேலை செய்யும். அதுலேயும் 2026 வருடம் ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அதனால் அந்த 2025 இருந்த மாதிரியான டிப்ரெஷன், டென்ஷன், பயம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்காது. அது சனியினால் அந்த தொந்தரவுகள் அப்படிங்கிற பெருமளவில் பாதிக்கப்படாது. அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி மிச்சம் இருக்கக்கூடிய 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது சனியினால் பாதிப்புகள் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்குது. இதனால் எல்லா ராசிகளுக்குமே இந்த சனியினுடைய நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்காவது சாதகமான நிலைகளாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். சுருக்கமாக சொன்னால் சனியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 வருட காலங்கள் கண்டிப்பு அப்படிங்கிறது இருக்கும், தண்டிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அதனால் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான பயிற்சி அப்படின்னு பொதுவான வகையில் எடுத்துக்கலாம். இயற்கை சார்ந்த விஷயங்களில் சனியினால் மழை வளம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் 2025 ரொம்பவுமே பாதிக்கப்பட்டது. அதெல்லாமே இந்த வருடங்களில் ஓரளவுக்கு எல்லாமே சால்வ் ஆகி நல்ல விஷயங்களை எட்டு பிடிக்கும். லாகரி வஸ்துக்களுடைய புழக்கங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சுப விரயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் பொதுவாக எல்லாருக்கும் அதிகரிக்கும். அது அனாவசிய செலவுகள் போய் அத்தியாவசியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் அரசாங்க ரீதியாகவோ உலக பொருளாதார ரீதியாகவோ உண்டாகும். சுப காரியங்களில் இந்த திருமண தடைகள் என்பது அகலும். இதெல்லாம் தனக்கெல்லாம் இனிமேல் திருமணமே நடக்காது அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண தோஷம் ஏதாவது இருக்குது அப்படின்னு அதற்கான பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஏதோ ஒரு வகையில் நன்மைகளை சேர்க்கும். அப்புறம் இந்த சொத்து சுகங்கள், இந்த அசட் ரீதியான விஷயங்களும் கல்வி ரீதியான விஷயங்களும் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். இது ஃப்யூச்சரில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலைகளில் அந்த மாற்றங்களானது ஏற்படும். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பொதுவான வகையிலேயே நல்ல விஷயங்களையே சொல்ல முடியுது. பட் சனியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பொறுமை தான் பெருமை சேர்க்கும். அதனால் நிதானமாக படிப்படியாக நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்றாக வந்து சேரும். இனி அடுத்தது உங்களுடைய ராசி மற்றும் லக்னங்களுக்கு இது என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான சாதக பாதகமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசி ரீதியாகவும் பொருந்தும், லக்ன ரீதியாகவும் முழுமையாக பொருந்தும். இனி மேற்கொண்டு உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனியானது ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக லாபஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகங்கள் இருந்தாலும் அது நன்மையைத்தான் செய்யும்.
ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் அப்படி முழுமையாக சொல்லிட முடியாது. ஆனால் 11ஆம் இடத்துல இருக்கும்போது கெடுதல்களை செய்ய மாட்டார். அதாவது நல்லதை கொடுக்குறாரோ இல்லையோ கெட்டதை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால தான் லாபஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுது நல்ல விஷயங்களை சொல்கிறது. தவிர ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனியானவர் 9, 10க்கு அதிபதியாக வரக்கூடியவங்க. அதாவது தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய நிலைகளில் சனியானது எப்போவுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் ரிஷப ராசிக்கு, ரிஷப லக்னத்துக்கு. ஸோ இப்போது அந்த நிலை கிரகமானது உங்களுடைய லாபஸ்தானத்தில் செஞ்சுட்டு வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கான சாதக காலகட்டம் அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால் ரிஷபராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ராசி ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் சனினால் எந்த ஒரு கெடு பலன்களும் கிடையாது. எல்லாமே நல்லபடியாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளானது பொதுவான வகையில் உலகளாவிய வகையில் ஒரு மந்த நிலையை அது ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியான மந்தமான நிலை அப்படிங்கிறது காணப்படுது. இது உலகளாவிய வகையில் இருக்கிறதுனால இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஜோதிட ரீதியாக இது மற்ற ராசி லக்னக்காரங்க ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ரிஷபராசி ரிஷப லக்னம் அப்படிங்கும்போது இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துறது இல்லை. எப்படியோ எல்லா விஷயங்களும் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு சுமூகமாக அமைதியாக இருக்கிறதாக பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஏன்னா சில ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் மன வருத்தங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாம் நல்லது தான் சொல்கிறாங்க, ஆனால் வாழ்க்கை நிலையில் பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுய ஜாதக ரீதியாக அவங்களுடைய ஜாதக அமைப்புகள் அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போதைய கால நேர சூழ்நிலைகள் பெரிய அளவில் பாதிப்புகள் கொடுக்காத நிலைகள் இருக்கிறதுனால அதெல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுட்டு ஒரு அமைதியான காலகட்டங்களை அவங்க பார்த்துட்டு வர்றாங்க. ஸோ அவங்களுடைய மைண்ட் செட்டில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, கரெக்டு தாங்க, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் எப்படியோ சமாளிச்சிட்டோம், ஆனால் இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டெவலப்மெண்ட் நோக்கி போக முடியல, அது ஒரு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறதா தான் இருக்குது. அவங்களுடைய சுய ஜாதக ரீதியாகவே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, முன்னாடி சொன்னவங்க அந்த உலகளாவிய பிரச்சனை பொதுவான வாழ்க்கை நிலையே மந்தமாக தான் டம்பாக தான் ஆகுது. அப்படிங்கும்போது அதற்குள்ள அங்கமாக இருக்கக்கூடியவங்க அதனுடைய தாக்கத்தை பார்த்து தான் ஆகணும். அதனாலையும் ஒரு மாதிரி மந்த நிலை அப்படிங்கிறது ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஏற்பட்டு இருக்குது. இது பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அழகாக சொல்லுவார், சமூகம் உன்னிடத்தில் இல்லை பார்த்தா நீ சமூகத்தினில் உள்ளாய் அப்படின்னு. அதனால் சமூக நலனுக்காக பாடுபடு, அப்போ சமூகம் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது நீயும் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்ப அப்படின்னு. ஸோ இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை ரிஷபராசிக்காரங்களும் ஃபேஸ் பண்ண உலகளாவிய நிலைகளே கொஞ்சம் மந்தமாக இருக்குது அப்படிங்கும்போது அதனுடைய தாக்கம் அவங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத நிலையை கொடுத்துட்டு இருக்கு. மற்றபடி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது பெருமளவில் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காத விஷயங்களாக தான் இருந்துக்கிட்டு வருது. 4, 10 ராகு கேதுக்கள் இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் சங்கடம், ஒரு மாதிரியான அலைச்சலையும் இயக்கத்தையும் அது ஏற்படுத்தும். பட் அதுவுமே ஓகே தான், பெருசாலாம் டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை. ஒரு விஷயம் நமக்கு தேவையா தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு செயல்பட்டாலே அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரக்கூடிய இந்த சனியினுடைய மாற்றமானது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும். அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல படிப்பு வாசனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணத்திற்காக காத்திருக்காங்க, குழந்தை பாக்கியங்களுக்காக காத்திருக்காங்க, நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைச்சு கொடுக்கும். பேச்சில் நிதானம் இருக்கும். ஆன்மீக விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும். தான தர்ம புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க. நிறைய நற்செயல்களை அவங்க செஞ்சுக்கிட்டு வருவாங்க. அவங்க மூலமாக வரக்கூடிய காரியங்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் அமையும். ஸோ அதனால் ரிஷபராசிக்காரங்க ரிஷப லக்னக்காரங்களுக்கெல்லாம் புண்ணிய காரியங்களை செய்யக்கூடிய காலகட்டமாக அமையுது. நிறைய புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையுது. இல்லங்களில் சுப விசேஷங்கள் காரியங்கள் நடைபெறும். குறிப்பாக இந்த திருமண அமைப்புகள், பித்திரபாக்கிய அமைப்புகள், குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் என உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் உடன் பிறந்தோருக்கும் இந்த அனுகிரகங்களை கொடுத்து வருது. குடும்ப உறவுகளுக்குள்ள இணக்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துறது. குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஒரு பிணைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். வீண் விரோதங்கள் சங்கடங்கள் அகலக்கூடிய காலகட்டம். எதிரி தொல்லைகள் நீங்கள் உங்களை எதிர்க்கணும் நினைக்கிறவங்க இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. அதை எடுத்தாலும் வேலை செய்யாது. அதனால் இப்போதைய நிலையில் உங்கள்கிட்ட யாரும் நேரடியாக மோதணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க.
நினச்சாலும் அதை செயல்படுத்தவும் மாட்டாங்க. வேலை அவங்க அதையும் மீறி செயல்படுத்தினாலும் அது உங்களுக்கு வேலை செய்யாது, அவங்களுக்கு தான் பிரச்சனையாக போய் முடியும். ஸோ இது ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு எதுலேயுமே ஒரு முழுமையான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பட் சனியை பொறுத்த வரைக்கும் இந்த தற்பெருமை அப்படிங்கிறது ஆகாது. அது ஒன்றில் மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. என்ன கவுக்கணும்னு நினச்சி இன்றைக்கி உன் நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி போய் யாருக்கிட்டையும் வேண்டாவாதம் பண்ணாதீங்க. எல்லாருக்குமே காலம் என்பது உண்டு. இது உங்களுக்கான காலம். அதை நல்ல விதத்தில் பயன்படுத்துங்க. அதனால் நடப்பது என்னவோ அது நடக்கட்டும். தற்பெருமைகள் மேலே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை நிலைகள் ஒரு சாதகமான நிலைகள் இருக்கும். பொதுவாக ரிஷபராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்பது முழுமையான நற்பலன்கள் சொல்கிறதுக்குள்ள, அது என்ன முழுமையான கெடுப்பலன்கள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அனுபவ கல்விகளை பெற்று வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். எதையும் நுணுக்கமாக அறிந்து கொள்ளக்கூடிய திறன் அவங்களுக்கு ஏற்பட்டு வருது. அதனால் பலருக்கும் புரியாத விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதனால் தனிப்பட்ட முறைகளை ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு கல்வி வித்தைகளில் திறன் பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பட் அதை வச்சு வெளி இடங்களில் அவங்களுக்கான அங்கீகாரம் அந்தஸ்து போன்ற விஷயங்களை கிடைக்க பெறணும் அப்படிங்கும்போது அதில் தடை தாமதங்கள் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கும். அது டைமுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாணவர்கள் பார்த்து செயல்பட்டுருக்காங்க. ஆனால் உங்களுடைய திறமைகள் வளரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜாதக ரீதியாக யாருக்காவது குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா தான் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்குமே இல்லாமல் பொதுவான வகையில் ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு தொழில் வேலை உத்தியோகமாக சாதகமான பலன்களையே பார்த்து வருவாங்க. முன்னேற்றமான நிலைகளையும் அவங்க பார்த்துட்டு வருவாங்க. பொருளாதார நிலைகள் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுப விரயங்கள் அதிகமாகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சிலரெல்லாம் அந்த கடன் வாங்கி சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதற்கான முயற்சிகளும் நல்ல பலன்களையே கொடுக்கும். பட் கொஞ்சம் ஷார்ட் டைமாக அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப லாங் டைமுக்கு அதை இழுக்காதீங்க. ஏன்னா அடுத்தது நீ 7.5 சனி ரிஷபராசிக்கு தான் ஆரம்பிக்கும். அதனால் ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்குள்ளே இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் உடன்பிறப்புகள் வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் போக தான் செய்யும். அதை பெருசுபடுத்திக்காதீங்க. அதே போல் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே பட்டுப்படாமலும் தான் இருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்களையும் சங்கடங்கள் பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது. ஸோ ஓவராலாக இந்த சனியினுடைய மாற்றம் என்பது ரிஷபராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் வளர்ச்சிக்காக ஆதாய அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.